இந்திய மக்கள் மட்டுமின்றி இலங்கை மக்களும் கூட ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு தேர்தல் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. அதுதான் இந்தியாவின் தமிழகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய எழுச்சி இந்த 2026 தேர்தலில் பதிவாகி இருக்குது. ஏறத்தாழ 85% அதிகமான வாக்குப்பதிவு. இது ஒரு சாதாரணமான எண்ணிக்கை இல்லை. ஜனநாயகம் தன்னோட உச்சக்கட்ட பலத்தை இந்த தேர்தலில் நிரூபிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று சார், இன்னொன்று விஜய் சார். சார் அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் லோ, அதாவது போலியான வாக்காளர்கள், உதாரணத்துக்கு இறந்து போனவர்கள் அல்லது 2 தொகுதிகளில் ஒருவரின் பெயர் பதிவாக இருக்கும் இவ்வாறான போலியான வாக்காளர்களை எல்லாம் நீக்கி துல்லியமான உண்மையான வாக்காளர்களை வாக்களிக்க அனுமதிப்பது. இதனால கூட இதுவரைக்கும் ஓட் போடாமல் இருந்தவங்க கூட இந்த முறை ஆர்வமாக வந்து ஓட் போட்டிருக்கிறாங்க. எனவே இதனால கூட ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. 2வது அவங்க சொல்ற காரணம், நானும் யோசிக்கிற காரணம் என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் வருகை. இது ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தி, ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு பெயர். விஜய் அவர்கள் சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட நட்சத்திரமா இருந்தாலும் அரசியல்ங்கிறது முற்றிலும் ஒரு வேறு களம், வேறு துறை. ஒரு பொதுத்துறைக்கு வரும்போது அங்க இருக்கிற ஜாம்பவான்களை எதிர்கொள்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா தன்னோட முதல் தேர்தலிலேயே ஒரு குறுகிய காலத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் படையை தன் பக்கம் ஈர்த்திருக்குங்கிறது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. இது இந்த திராவிட கோட்டைகள்ல ஒரு பெரிய நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, யோசிக்க வச்சிருக்கு. இங்கே தான் நாம ஒரு முக்கியமான யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாங்கள் இந்த ஒரு சோசியல் மீடியாவை திறந்து பார்த்தாலே தெரியுது, பல இளைஞர்கள் வெளிநாடுகள்ல இருந்து குறிப்பா இந்த தேர்தலுக்காக விடுமுறை எடுத்துட்டு வந்து ஓட் போட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு லாஜிக் இருக்கு. இவங்க எல்லாரும் ஆளும் கட்சிக்கு, அதாவது திமுகவுக்கோ இல்லாட்டி எதிர்கட்சியான அதிமுகவுக்கோ ஆதரவா இருந்திருந்தா அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல கூட வந்து ஓட் போட்டு இருக்கணுமே. ஆனா இவங்க இந்த முறை ஸ்பெஷலா வர்றாங்கன்னா அது நிச்சயமா ஒரு மாற்றத்துக்கான தேர்தலா தான் இருக்கும். இந்த முறை இலங்கையில ஜனாதிபதி தேர்தலில் கூட இதுதான் நடந்துச்சு. இது ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் விஜய்க்கு ஒரு சாதகமான சூழலையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அரசியல் ஆய்வாளர்களோட பார்வையா இருக்கு. பொதுவாக நாங்கள் எந்த ஒரு நாட்டில் இந்த ஒரு தேர்தல் வரலாற்றை எடுத்து பார்த்தா கூட என்னைக்கு வாக்குப்பதிவு கடுமையாக அதிகரிக்குதோ, அதாவது ஹெவி போலிங் நடக்குதோ, அது ஆளும் தரப்புக்கு சாதகமாக இருந்ததா சரித்திரமே இல்லை. இது ஒரு தெளிவான தமிழகத்தில் நாங்கள் 2 தெளிவான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒன்று, தமிழகம் தெளிவான ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகருது. அப்படி இல்லாட்டி தொங்கு சட்டசபையை நோக்கி தமிழகம் நகருது. விஜய் அவர்கள் இந்த இளைஞர் பலத்தை வச்சு, அதாவது நேற்று ஓட் போட்ட பெரும்பான்மையானவர்கள் சொல்ற மாதிரி விஜய் அவர்களுடைய வருகையினால தான் ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்காரு தான். விஜய் அவர்கள் மே 4ஆம் தேதி பெறுபேறுகளின் அடிப்படையில் தமிழகத்தின் முதலமைச்சர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாரா இருந்தார் அது ஒரு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனை அமையும். ஆனா இந்த வெற்றி ஒரு வரலாறாக மட்டுமில்லாம ஒரு சரித்திரமா மாறணும்னா அவருடைய ஆட்சி கடைசி வரைக்கும் மக்களுக்கானதாக இருக்கணும், நல்ல ஆட்சியா இருக்கணும். ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து